ஜாக்டோ ஜியோ வேலைநிறுத்த போராட்டத்திற்கு பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் இன்று தலைமை செயலக ஊழியர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். மாலை 3 மணிக்குள் தங்களை முதலமைச்சர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என ஜாக்டோ ஜியோ அமைப்பு எச்சரித்துள்ளது. ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் வேலைநிறுத்த போராட்டம் 9வது நாளை எட்டியுள்ள நிலையில் 97% மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்களும் 85% தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களும் பணிக்கு திரும்பிவிட்டதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஆனால் 90% ஆசிரியர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருவதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். மாலை 3 மணிக்குள் முதலமைச்சர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் அதன் பின்னர் நடைபெறும் உயர்மட்ட குழு கூட்டத்தில் அடுத்த கட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்த முடிவெடுக்கப்படும் என கூறியுள்ளனர். எந்த விதமான அடக்குமுறைக்கும் அஞ்சாமல் எங்களுடைய உரிமைகளை மீட்கும் வரை தமிழக முதல்வர் அழைத்து பேசும் வரை எங்களுடைய போராட்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இறுதி முடிவு என்பது 3 மணிக்கு கூடக்கூடிய உயர்மட்ட குழு இறுதி முடிவை அறிவிப்போம். ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தலைமைச் செயலக ஊழியர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். போராட்டத்தில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு ஒப்புதல் பெறாமல் விடுப்பு எடுத்ததாக கூறி சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என தலைமை செயலர் கிரிஜா வைத்தியநாதன் எச்சரித்துள்ளார். அதையும் மீறி போராட்டம் நடைபெறும் என தலைமைச் செயலக ஊழியர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் கொண்டு வராவிட்டால் ஜாக்டோ ஜியோ அமைப்பினருக்கு ஆதரவாக போக்குவரத்து மற்றும் ரயில்வே பணியாளர்களும் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என அச்சங்க நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர். எங்களுடைய சகோதரர்களை அடக்குமுறை மூலமாக அடிப்பதை எங்களால் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. நாங்கள் கோரிக்கையை எவ்வாறு பேச வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் கேட்பதெல்லாம் அவர்களை அழைத்து பேசி சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்று சொல்கிறோம். தீர்க்க முடியாது அடக்குமுறை ஏவுவோம் என்று அவர்கள் சொல்வார்களே, ஆனால் அதை சந்திப்பதற்கு அவரோடு சேர்ந்து நாங்கள் களத்தில் இறக்க வேண்டி வரும். ரயில்வே துறையில் இதற்கான போராட்டத்திற்கான ஒருங்கிணைக்க வாய்ப்பு இருக்கா இந்த நிலை நீடிக்கும் போது? புதிய பென்ஷன் திட்டத்தை எதிர்த்து ஒரே புள்ளியிலே அனைத்து மத்திய மாநில அரசு ஊழியர்கள் நிற்பதற்கான சூழல்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அது விரைவிலே நடக்கும். போராட்டம் நடைபெறுவதற்கு முன்னரே பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தலைமைச் செயலக ஊழியர்கள் 30 பேரை இடைநீக்கம் செய்து அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அது மட்டுமன்றி தொடக்கப்பள்ளி, உயர்நிலை, மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் இதுவரை 1500க்கும் மேற்பட்டோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் தண்டனை காலம் முடிந்த பிறகு ஏற்கனவே பணியாற்றிய பள்ளியில் பணியை தொடர முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் பணிக்கு திரும்பும் ஆசிரியர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் அனுமதி பெற வேண்டும் என பள்ளி கல்வித்துறை கூறியுள்ளது. இதனிடையே பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர் ஆசிரியர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட 21,820 கோடி ரூபாய் பொது கணக்கில் இருப்பு வைத்து பத்திரமாக பராமரிக்கப்படுவதாகவும் தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு ஆண்டில் பெறப்படும் பங்களிப்பு தொகையையும் முறையாக வரவு வைத்து ஆண்டு இறுதியில் வட்டி கணக்கிடப்பட்டு பொது கணக்கு நிதியில் சேர்க்கப்படும் எனவும் தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை cps.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பணிக்கு திரும்ப வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அரசு ஊழியர்கள் கேட்காமலேயே பல்வேறு சலுகைகள் வழங்கியதையும், நிதி நெருக்கடிக்கு மத்தியிலும் 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்தியதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். பல மாநிலங்களில் சம்பளம் கூட சரியாக வழங்கப்படாத நிலையில் தமிழக அரசு அகவிலைப்படியை நிலுவையுடன் வழங்கி வருவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். அரசு மக்கள் நலனுக்காக செயல்பட வேண்டும் என்றும் அதில் அரசு ஊழியர்களுக்கு முழு பங்கு உண்டு என்று கூறியுள்ள முதலமைச்சர் சுயநலத்தை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் சில நேரங்களில் உரிமைகளை விட்டுக் கொடுத்து மக்கள் பணியாற்றுவது நமது கடமை எனவும் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகம் தற்போது வறட்சியின் பிடியில் சிக்கியிருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் பருவமழை பொய்த்து போனதால் பல மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறை பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். கஜா புயல் பாதிப்பிலிருந்து இன்னும் டெல்டா மக்கள் மீண்டு வரவில்லை என்று கூறியுள்ள முதலமைச்சர் வீடுகளை இழந்தவர்களுக்கு வீடு கட்டித் தருவது, விவசாயத்தை மீட்டெடுப்பது உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என தமிழக அரசு எதிர்கொண்டுள்ள சவால்களை முதல்வர் பட்டியலிட்டார்.
பிற மாநிலங்களோடு போட்டியிட்டு தொழில் முதலீட்டை பெற்றால்தான் வேலைவாய்ப்பை உருவாக்கிட முடியும் என கூறியுள்ள முதலமைச்சர், இதுபோன்ற பொறுப்புகள் சுமையாக இருக்கின்ற பொழுது உரிமைகளை மட்டும் பேசுவது பொருத்தமாக இருக்காது என கூறியுள்ளார். இதனால் தனது அன்பான வேண்டுகோளை ஏற்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டுமென முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சுயநலத்தோடு செயல்படாதீர்கள் என முதலமைச்சர் கூறியிருப்பதற்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் மாணவர்கள் நலனுக்காக முதலமைச்சர் கௌரவம் பார்க்காமல் தங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தாதது ஏன் எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அரசூழியர் ஆசிரியர்களை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் சுயநலத்தை கைவிட்டு வேலைக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி அதே இந்த ஜாக்டோஜியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கேட்கிறோம். தமிழகத்தினுடைய முதல்வர் கௌரவம் பார்க்காமல் மக்கள் நலனுக்காக மாணவர் நலனுக்காக 3 மணிக்கு எங்களுடைய உயர்மட்ட குழு கூட்டம் கூடுவதற்கு முன்னதாக அழைத்து பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களிடம் இருக்கிறது. போராட்டத்தால் மாணவர்களின் நலன் பாதிக்கப்படாத வகையில் கடமையாற்ற தீர்மானம் நிறைவேற்றி இருப்பதாகவும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். கோவையில் 48 நாட்கள் நடைபெற்ற யானைகள் புத்துணர்ச்சி முகாம் இன்றுடன் முடிவடைகிறது. முகாமில் ஒவ்வொரு நாளையும் குதூகலமாக கொண்டாடிய யானைகள் பிரியா விடைபெற்று கோவில்களுக்கு திரும்புகின்றன. பூஜைகளில் கலந்து கொள்வது, பக்தர்களை ஆசீர்வாதம் செய்வது என்று நாள்தோறும் ஒரேவித பணியை செய்து வந்த கோவில் யானைகளுக்கு மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றுப்படுகையில் இந்த ஆண்டு புத்துணர்வு முகாம் நடைபெற்றது. கடந்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கிய இந்த முகாமில் 28 யானைகள் பங்கேற்றன. தினமும் நடைப்பயிற்சி, ஷவர் குளியல், சமச்சீர் உணவு, பசுந்தீவனம், மருத்துவ பரிசோதனை, மற்ற யானைகளுடன் விளையாடுதல் என முகாமின் சிறப்பு விருந்தினராக கவனிக்கப்பட்டன யானைகள். நாற்பத்தி 8 நாட்கள் நடைபெற்ற யானைகளின் இந்த கொண்டாட்டம் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. ஆண்டு விடுமுறைக்கு பிறகு பள்ளிக்கு திரும்பும் குழந்தைகள் போல் இல்லாமல் உற்சாகத்துடனே யானைகள் தங்கள் பணிக்கு திரும்புவதாக கூறுகின்றனர் பாகன்கள். லாரிகளை கண்டு சில யானை முதல்ல கலையும் வைக்கும். இப்போ அந்த இதுகள்லாம் இல்லாமல் நல்ல முறையில் லாரிகளை கண்டோன்னா அதுக்கே ஒரு சந்தோஷமா நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் யானைகள் பூரா 2 யானை 3 யானை இப்படி சேர்ந்த யானைகள் பூராமே பிரிதம்ங்கிற ஒரு பாசத்தில் ஒன்றுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்கு. 5 அறிவு யானைகளுக்கு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிவதற்கு நியாயமில்லை. ஆனால் 48 நாட்கள் ஒன்றாக பழகி யானைகளை பராமரித்த பாகன்களுக்கு இந்த பிரிவு வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது. கேம்பு முடியக்கூடிய தருவாயில் இருக்குது. இப்போ இந்த 1ஆம் தேதி எப்படி இந்த கேம்பு வந்தோமோ முதல் நாள், அப்போ எவ்வளோ யானை சந்தோஷமாக இருந்துச்சோ இல்லை யானையும் பார்த்து, அதை விட ரொம்ப வருத்தமாக இருக்கு. இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறவுள்ள நிறைவு விழா நிகழ்ச்சியில் யானைகளை மாலை மரியாதையுடன் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வழி அனுப்பி வைக்க உள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பெண்களை கொன்று வீடியோ எடுக்கும் சைக்கோ கொலையாளி அவரது மனைவி கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் கைது செய்துள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லப்பட்ட ஒரு பெண்ணின் சடலத்தை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அந்த நபர் சிக்கியது எப்படி? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த பெரும்புகை கிராமத்தைச் சேர்ந்தவர் குட்டியம்மாள். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திடீரென காணாமல் போன இவரை அவரது மகன் கார்த்திகேயன் தேடி வந்துள்ளார். அப்பொழுது குட்டியம்மாளின் உறவினர் தேவேந்திரன் என்பவரின் மனைவி கலைச்செல்வி தனது கணவர் பெண்களை கொன்று அதனை வீடியோவாக எடுத்து வைப்பார் என்ற தகவலை கார்த்திகேயனிடம் தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த கார்த்திகேயன் அதே பகுதியில் உள்ள மலைப்பகுதிகளில் தேடிய பொழுது குட்டியம்மாளின் சடலம் அழுகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தேவேந்திரனை போலீசார் கைது செய்துள்ளனர்.
எப்படி சிக்கினார் தேவேந்திரன்? என்ன நடந்தது? இப்பொழுது பார்க்கலாம். பெரும்புகை கிராமத்தைச் சேர்ந்த குட்டியம்மாளுக்கும் அவரது அண்ணன் மகனான தேவேந்திரனுக்கும் இடையே தொடர்பு இருந்து வந்துள்ளது. இதனால் தேவேந்திரனின் மனைவி கலைச்செல்வி அவருடன் சண்டை போட்டுவிட்டு தந்தை வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த கோபத்தில் இருந்த தேவேந்திரன் கடந்த வாரம் தனது அத்தை குட்டியம்மாளை மலைப்பகுதிக்கு வரச் சொல்லி அவருடன் உல்லாசமாக இருந்துள்ளார். பின்னர் அவரை தான் மறைத்து வைத்திருந்த கத்தியின் பின்புற பக்கத்தால் மார்பில் தாக்கி கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். இதில் துடிதுடித்து குட்டியம்மாள் இறப்பதை மனைவியிடம் காட்டுவதற்காக செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார் தேவேந்திரன். இந்நிலையில் குட்டியம்மாளை தேடிய அவரது மகன் கார்த்திகேயன் கலைச்செல்வியிடம் விசாரித்த பொழுது பெண்களை ஆசை வார்த்தை கூறி அழைத்துச் சென்று கொல்வது தனது கணவரின் வழக்கம் என்று தெரிவித்துள்ளார். இதற்கு ஆதாரமாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டார் மங்கலத்தைச் சேர்ந்த சுமதி என்ற பெண்ணை கொன்று தேவேந்திரன் எடுத்த வீடியோவையும் காட்டியுள்ளார். குட்டியம்மாளை கொன்ற பின் எடுக்கப்பட்ட வீடியோ இருந்த மெமரி கார்டை கார்த்திகேயனிடம் கலைச்செல்வி கொடுத்துள்ளார். அதை வைத்து கார்த்திகேயன் காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். பின்னர் காவல்துறையினர் பெரும்புகை அருகே உள்ள மலைப்பகுதியில் தேடிய பொழுது குட்டியம்மாளின் சடலம் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து தேவேந்திரனை கைது செய்த போலீசார் அவர் கொடுத்த தகவலின் பேரில் செஞ்சி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் பின்புறம் உள்ள மலைப்பகுதியில் இருந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கொல்லப்பட்ட சுமதியின் சடலத்தை எலும்புக்கூடாக கண்டறிந்தனர். பெண்களுடன் ஏற்பட்ட சவகாசத்தில் தன்னை வெறுத்த மனைவியிடம் இனித்தான் அவர்களுடன் பழக மாட்டேன் என்பதை நிரூபிக்கவே அவர்களை கொன்று அதனை வீடியோவாக எடுத்து மனைவியிடம் கொடுத்ததாக தேவேந்திரன் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள தேவேந்திரன் வேறு யாரையும் கொன்றுள்ளாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி தனது முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுடன் பலப்பரீட்சை நடத்தவுள்ளது. 2011க்கு பின் ICC உலகக்கோப்பையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் லீக் ஆட்டத்தில் ஒரே பிரிவில் இடம்பெறாதது இதுவே முதல் முறையாகும். 2020ஆம் ஆண்டு 7வது 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ளது. இதற்கான போட்டி அட்டவணையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த தொடரின் தகுதிச் சுற்று 2020 அக்டோபர் 18ஆம் தேதி தொடங்குகிறது. தற்போது சர்வதேச T20 தரவரிசையில் முதல் 8 இடங்களில் உள்ள இந்தியா, ஆஸ்திரேலியா அணி உட்பட பிரதான சுற்றில் நேரடியாக களமிறங்குகின்றன. தரவரிசையில் 9 மற்றும் 10வது இடத்தில் உள்ள இலங்கை, வங்கதேச அணிகள் தகுதி சுற்றில் விளையாட உள்ளன. 2 பிரிவுகளில் நடைபெறும் தகுதி சுற்றில் மொத்தம் 8 அணிகள் பங்கேற்கின்றன. இதில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் பிரதான சுற்றுக்கு முன்னேறும். 2020 T20 உலகக்கோப்பை தொடரின் பிரதான சுற்று அக்டோபர் 24இல் தொடங்குகிறது. பிரதான சுற்றை பொறுத்தவரை ஏ பிரிவில் பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மேற்கிந்திய தீவுகள் உட்பட 2 தகுதிச் சுற்று அணிகளும் இடம்பெறும். பி பிரிவில் இந்தியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் அணிகள் நேரடியாக இடம் பிடித்துள்ளன. மேலும் 2 தகுதிச் சுற்று அணிகள் அங்கம் வகிக்கும். மேலும் இந்திய அணி தனது முதல் லீக் ஆட்டத்தில் 2020 அக்டோபர் 24ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவுடன் மோதுகிறது. அக்டோபர் 29இல் ஏ பிரிவு தகுதிச் சுற்று அணியுடனும் நவம்பர் 1இல் இங்கிலாந்துடனும் பலப்பரீட்சை நடத்தவுள்ளது. நவம்பர் 5ஆம் தேதி இந்திய அணி பி பிரிவு தகுதிச் சுற்று அணியையும் நவம்பர் 8இல் ஆப்கானிஸ்தான் அணியையும் எதிர்கொள்கிறது. முதல் அரையிறுதிப் போட்டி நவம்பர் 11இல் சிட்னியிலும், 2வது அரையிறுதிப் போட்டி நவம்பர் 12 அடிலைட்டிலும் நடைபெறவுள்ளன. மேலும் 2020 T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நவம்பர் 15ஆம் தேதி மெல்பர்னில் அரங்கேறுகிறது. 20 ஓவர் கிரிக்கெட் தரவரிசையில் பாகிஸ்தானும் இந்தியாவும் முதல் 2 இடங்களில் உள்ளதால் லீக் சுற்றில் ஒரே பிரிவில் இடம்பெறவில்லை. 2011க்கு பின் ICC உலகக்கோப்பை தொடர்களில் இந்தியாவும் பாகிஸ்தானும் லீக் ஆட்டத்தில் ஒரே பிரிவில் இடம்பெறாதது இதுவே முதல் முறையாகும்.